வணக்கம். இது தடம் நியூஸின் மதிய நேர செய்திகள். செய்தியாசிரியர் அரியராசா தினேஷ், வாசிப்பவர் ஞானதீபம் கிரிசாந்த். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்பள்ளி ஆசிரியர்களின் சம்பள உயர்வு, ரவிகரன் எம்பி முன்வைத்த கோரிக்கை. நாட்டில் இரவில் இடியுடன் கூடிய கனமழை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இந்தியாவால் கிடைத்துள்ள மற்றுமோர் உதவி. காயங்களுடன் ஆணொருவரின் சடலம் மீட்பு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான சம்பள உயர்வு உள்ளிட்ட முக்கிய 3 விடயங்கள் தொடர்பில் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜிவிடம் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் பற்றிய அமைச்சர் ஆலோசனை குழுவின் 3வது கூட்டம் நேற்று புதன்கிழமை நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் இடம்பெற்றது. குறித்த அமைச்சர் ஆலோசனை குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அமைச்சரிடம் இவ்வாறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். குறிப்பாக முன்பள்ளி ஆசிரியர்களின் சம்பளத்தை அதிகரித்தல், வன்னி பிராந்தியத்தில் காணப்படும் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் தமிழ் பேசும் பெண் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரையாவது நியமித்தல், வன்னியிலுள்ள பிரதேச செயலகங்களில் மகளிர் மற்றும் சிறுவர் அபிவிருத்தி குழுக்களை செயற்படுத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகளே நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்களால் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜிவிடம் முன்வைக்கப்பட்டிருந்தது. மேலும் குறித்த அமைச்சர் ஆலோசனை குழு கூட்டத்தில் குழு உறுப்பினர்கள், பாராளுமன்ற அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு வடமேல் மாகாணத்தில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் தென் மாகாணத்திலும் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக உள்ளுரிமயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியா இலங்கைக்கு $1 பில்லியன் பெறுமதியான நிதி நிவாரணத்தை வழங்கியுள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் இலங்கை மத்திய வங்கி ஆகியவற்றுக்கு இடையேயான சிறப்பு பரிமாற்ற ஏற்பாட்டின் கீழ் மீதமுள்ள நிலுவைத் தொகையை புதுப்பித்து இந்த $1 பில்லியன் நிதி நிவாரணத்தை இந்தியா வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கையின் மொத்த அதிகாரப்பூர்வ இருப்பு $6 பில்லியன் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியாவின் தற்போதைய உதவி முக்கியமானதாக கருதப்படுகிறது. பொருளாதார நெருக்கடி ஆரம்பித்ததிலிருந்து இலங்கைக்கு இந்தியா வழங்கும் மொத்த உதவி $7 பில்லியன் தாண்டியுள்ளது. இதில் $800 மில்லியன் அதிகமான மானியங்களும் அடங்குகின்றன. கோமாகம கிளை வீதியில் இன்று காலை ஆண் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்துள்ளவர் சுமார் 35 வயதுடையவர் என மதிப்பிடப்பட்டுள்ளது. சடலத்தின் தலையில் ஆயுதத்தால் தாக்கப்பட்டதற்கான காயங்கள், கழுத்தில் வீக்கம் மற்றும் கழுத்துக்கரைகள் இரத்தக்கரைகள் காணப்படுவதாக போலீசார் கூறியுள்ளனர். இந்த நபர் வேறொரு இடத்தில் கொலை செய்யப்பட்டு பின்னர் வாகனத்தில் கொண்டுவரப்பட்டு இந்த இடத்தில் வீசப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். சம்பவம் தொடர்பில் நூகேகுட போலீஸ் பிரிவின் குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் முதற்கட்ட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மேலும் கோமாகம தலையமக போலீசார் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.